திருப்பத்தூரில் தனியாக சென்ற பெண்ணை ஆட்டோவில் கடத்தி செல்போனை பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் இருந்த ஓட்டுநர் சவாரிக்கு வந்த பெண்ணை கடத்தியதன் பகீர் பின்னணி என்ன? திருப்பத்தூரில் இஸ்மாயில்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திருமணமான 30 வயது பெண் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவில் சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றுள்ளார். இவர் கிருஷ்ணகிரி செல்லும் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தனியாக நடந்து சென்றுள்ளார். ஜின்னா ரோடு பகுதியில் நடந்து சென்றபோது அவ்வழியாக வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தியுள்ளார். பின்னர் ஆட்டோ ஓட்டுநரிடம் மருத்துவமனை வரை செல்ல வேண்டும் என கூறி ஏறியுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக தெரிகிறது. சிறிது தூரம் சென்ற பின் இளம்பெண் கூறிய வழியை தவிர்த்து வேறொரு வழியாக ஆட்டோ சென்றுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பெண் ஆட்டோ ஓட்டுநரிடம் எங்கே செல்கிறீர்கள் என கேள்வி கேட்டு உடனே ஆட்டோவை நிறுத்துமாறு கத்தி கூச்சலிட்டார். ஆனால் அதை பொருட்படுத்தாத ஆட்டோ ஓட்டுநர் ஆள் இல்லாத பகுதிக்கு பெண்ணை கடத்தி சென்றுள்ளார். பின்னர் அவரிடம் இருந்த செல்போனை பறித்து கொண்டு ஆட்டோவிலிருந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த இளம் பெண்ணை அவ்வழியாக வந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அந்த பெண்ணின் செல்போன் சிக்னலை டிராக் செய்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்போது செல்போன் டவர் லொகேஷன் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி அருகே காண்பித்துள்ளது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் பெண்ணின் செல்போனை வைத்திருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் பெரியார் நகரைச் சேர்ந்த 27 வயதான சங்கர் என்பதும் ஆட்டோவில் சவாரி வந்த இளம் பெண்ணை கடத்தி சென்று செல்போனை பறித்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்தனர். இதே போன்று வேறெதுவும் குற்றச்சம்பவங்களில் அவர் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பத்தூரில் இரவில் ஆட்டோவில் பயணம் செய்த பெண்ணை கடத்தி செல்போன் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.